Hello friends, welcome to Unbox Coding. இந்த வீடியோல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய Android ஆப்பை Firebase ப்ராஜெக்ட்டோட எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இங்க நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ இங்க நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் browser ஓபன் பண்ணிக்கிறேன். browserல Firebase console அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. சோ இதுல இந்த லிங்க் console.firebase.google.com அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க இந்த லிங்க் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் வந்துட்டு லாகின் பண்ணிருக்கணும். அல்லது நீங்க இதுல வந்துட்டாவது நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சைன்இன் பண்ணா மட்டும்தான் உங்களால Firebaseல ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு லாகின் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா கிரியேட் a ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இந்த பட்டன் நான் கிளிக் பண்றேன். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் இந்த இடத்துல கேட்குது. நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நோட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் டைப் பண்றேன். நீங்க என்ன நேம்ல வேணாலும் ப்ராஜெக்ட் நேம் நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கூகுள் அனலிட்டிக்ஸ் ஃபார் யுவர் Firebase ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன். ஸோ இதுல நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதில் நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் ஆர் கிரியேட் a கூகுள் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஸோ இதுல டிஃபால்ட் அக்கௌண்ட் ஃபார் Firebase அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கதான் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா Firebaseக்கான ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இதுக்கப்புறம் தான் நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ரெலவெண்டான டிபெண்டன்சி ஆட் பண்றது, பேக்கேஜ் நேம் ஆட் பண்றது, இது மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ இங்க நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் Firebaseக்கான ப்ராஜெக்ட் நம்மளுக்கு இங்க ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபினிஷிங் அப் ஃபைன். ஸோ ஸ்டூடெண்ட் நோட் ஆப் அப்படின்ற Firebase ப்ராஜெக்ட் இங்க நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கண்டினியூ அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் ரிடைரக்ட் ஆகும். இங்க Firebaseக்கான ப்ராஜெக்ட் இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் பை ஆடிங் Firebase டு யுவர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ல என்ன பர்பஸ்க்காக நீங்க வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதாவது எந்த ப்ராஜெக்டோட எந்த ஆப்போட உங்களுடைய இந்த Firebase ப்ராஜெக்டை ஆட் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேக்குது. iOSக்கா அல்லது ஆண்ட்ராய்டுக்கா அல்லது வெப்புக்கா அல்லது யூனிட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கேக்குது. நாம இந்த Firebase ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்போட இன்டகிரேட் பண்றதுக்காக தான். ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஐகான் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்றேன். இதுல ஆட் Firebase டு யுவர் ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்ற இதுல ரெஜிஸ்டர் ஆப். இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்ல நம்மளுடைய பேக்கேஜ் நேம் இருக்கும். அந்த பேக்கேஜ் நேம் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் ஓபன் பண்றேன். ஸோ பேக்கேஜ் நேம் நீங்க நிறைய இடத்துல இருந்து கெட் பண்ணலாம். எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாவா ஃபைல்ல போயிட்டு எல்லா ஜாவா ஃபைல்லையும் உங்களுக்கு பேக்கேஜ் நேம் வந்துட்டு டாப் ஆஃப் தி பேஜ்ல உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். அல்லது நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் ஃபைல்ல போனீங்கனாலும் இந்த இடத்துல பேக்கேஜ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜுக்கான நேம் இருக்கும். ஜஸ்ட் நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. நான் இதை கம்ப்ளீட்டா காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா browser போயிட்டு இதில் நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ பேக்கேஜ் நேம் நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததா ஆப்போட நிக் நேம் கேக்குது. இது ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா நோட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அடுத்தது SHA வேல்யூ. ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ நான் ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த வேல்யூ எங்கிருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணுங்க. ஸோ இதுல இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா கிராடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதுல இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க என்ன நேம்ல உங்களுடைய ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்களோ அதே நேம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸ்டூடெண்ட் நோட் ஆப். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா டாஸ்க் அப்படின்ற ஒரு டைரக்டரி. அகைன் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஒரு டைரக்டரி. அகைன் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா சைன் இன் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க SHA1 அப்படின்ற இந்த வேல்யூ உங்களுக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஸோ இந்த கீ வந்துட்டு காப்பி பண்ணுங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆப் அப்படின்ட்டு இந்த பட்டன் நான் கிளிக் பண்றேன். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா டவுன்லோட் கான்ஃபிக் ஃபைல் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன்.
ஸோ இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கூகுள் services.json அப்படின்ற இந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். நீங்க டைரக்டா இங்கேயே டவுன்லோட் பண்ணலாம், அல்லது நீங்க Firebase ப்ராஜெக்ட்டுக்குள்ள போயிட்டு தேவைப்பட்ட அங்க இருந்தும் நீங்க உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். நான் என்ன பண்றேன்னா டைரக்டா இங்கேயே டவுன்லோட் பண்றேன். ஸோ இந்த பட்டனை ஜஸ்ட் நான் கிளிக் பண்றேன். ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே இது டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் ஓப்பன் பண்றேன். ஷோ இன் ஃபோல்டர்ல ஓப்பன் பண்ணிட்டு இந்த JSON ஃபைலை நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா காப்பி பண்றேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் நம்ம போகலாம். ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட், அதாவது ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்ல ஆண்ட்ராய்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன்ல இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் என்ன பண்றேன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்டுடைய நேம் இந்த டைரக்டரி நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். இதுல ஆப் அப்படின்ற ஒரு டைரக்டரி இருக்கு. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த JSON ஃபைலை நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா JSON ஃபைல் நம்மளுக்கு உள்ள பேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த சைன்இன் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆப்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றத நான் என்னென்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா ஆண்ட்ராய்ட் அப்படின்ட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த JSON ஃபைல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரௌசருக்கு போகலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சம் டிபெண்டன்சியை ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் Firebase SDK. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஆட் திஸ் லைன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த கோடை நான் காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்டுக்கு நான் போகிறேன். ஸோ இதை நம்ம எங்கே பேஸ்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லெவல் build.gradle அதில் தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே Gradle ஸ்கிரிப்டில் ப்ராஜெக்ட் லெவல் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட் நோட் ஆப். ஸோ இந்த build.gradle இந்த ஆப்ஷனில் டபுள் கிளிக் பண்ணுங்க. இதில் வந்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பாத் நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்தது இங்கே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் ப்ராஜெக்ட் லெவல் ஆப் மாடியூல். ஓகேங்களா? build.gradle இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இந்த லைன் ஆட் திஸ் லைன் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த லைனை வந்துட்டு நான் காப்பி பண்றேன். ஸோ ஜஸ்ட் இது நீங்க கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த லைன் கம்ப்ளீட்டா காப்பி ஆயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ எங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் நான் போறேன். இங்கே build.gradle மாடியூல் லெவல் இங்கே நான் போறேன். ஸோ இதனுடைய எண்டில் இங்கே நான் என்ன பண்றேன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ளை பிளகின் கோலன் இந்த கூகுள் சர்வீசஸ் அப்படின்ற இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அகைன் நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இம்போர்ட் தி Firebase BOM. ஸோ இந்த டிபெண்டன்சி நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போறோம். ஸோ இதையும் நான் என்ன பண்றேன் காப்பி பண்றேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இதை நான் எங்க ஆட் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா Firebase டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஒரு கமெண்ட்ல நான் கொடுத்துட்டு இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்போ நீங்க வந்துட்டு இந்த BOM அப்படின்ற இந்த டிபெண்டன்சி வந்துட்டு நீங்க ஆட் பண்றீங்களோ அப்ப நீங்க என்ன பண்ண தேவையில்லைன்னா வெர்ஷன் நம்பர் நீங்க மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. when using BOM don't specify version in Firebase dependencies. ஸோ நம்ம எதுவும் வெர்ஷன் நம்பர்ல எதுவும் கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே சப்போர்ட் ஆகும். அடுத்ததா இந்த Firebase Analytics இந்த ஒரு லிங்கையும் நான் என்ன பண்ண போறேன்னா காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன் பேஸ்ட் பண்றேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா sync now. ஓகேங்களா? இது நம்ம எங்க கொடுக்கணும்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இங்க sync now அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த sync now அப்படின்ற இந்த பட்டன் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு சிங்க் ஆயிட்டு இருக்கு Gradle ஃபைல். ஓகே ஃபைன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துட்டு சிங்க் ஆயிடுச்சு, நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன் Firebase ப்ராஜெக்டில். ஸோ இதில் கண்டினியூ டு கன்சோல் அப்படின்ற இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் ஸ்டெப்
இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் அத்தன்டிகேஷன், ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸ், ரியல் டைம் டேட்டாபேஸ், ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் அப்படின்ற இந்த டேப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அத்தன்டிகேஷனில் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சைன்இன் மெத்தட் எந்த வேல நம்ம வந்துட்டு அத்தன்டிகேஷனை நம்ம வந்துட்டு அலோவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் பேஜ்லாம் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீல்டு நம்ம கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாகின்ல இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் ஏதாவது நம்ம கிரியேட் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த அத்தன்டிகேஷன் தான் நம்ம வந்து எனேபிள் பண்ண போறோம். ஸோ இமெயில் பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷனை ஜஸ்ட் இங்க நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல எனேபிள் அப்படின்றது கொடுங்க. ஓகேங்களா? ஸோ எனேபிள் அப்படின்றது கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா சேவ் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் பாஸ்வேர்ட் அப்படின்ற இந்த அத்தன்டிகேஷன் இந்த சைன்இன் மெத்தட் நம்மளுக்கு எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் எனேபிள் ஆனதுக்கப்புறம் இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா அந்த வேலிடான ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் நம்மளுக்கு இதில் வந்துட்டு சைன்இன் மெத்தட்ல நம்மளுக்கு அதுக்கான யூசர் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். அதுக்கான கோட்லாம் அடுத்தடுத்த செஷன்ல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய ஆப்போட இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.